சிறுகடி காசு சரியல்ல அடுத்த வரை எபிசோடில் முத்து இருந்துட்டு சொன்ன மாதிரியே ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி அவங்க பணத்தை கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்தையும் பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நேராக அண்ணாமலை கிட்ட, அப்பா இங்கே பாருங்கப்பா, நம்ம வீட்டை மீட்டு எடுக்கிறதுக்காக பணம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இங்கே பாருங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் அண்ணாமலை கிட்ட வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல முத்து, நான் உன் மேலே வச்சு நம்பிக்கை என்றைக்கும் வீணாக போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்ன மாதிரியே நீ இதில் ஜெயிச்சிட்டடா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா என்னமோ சொன்ன முத்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் என் பிள்ளை முத்துவை பார்த்தியா சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் சொன்ன டைம்குள்ளே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வீட்டை மீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, முத்து என்றைக்குமே சொன்ன வார்த்தையை அப்படியே விட்டுற மாட்டான், எப்பாடு பட்டாவது என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு, எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்க மீனா, அதனால் இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ பைக்கில் முன்னாடி போ, நான் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நான் அந்த பணத்தை வாங்கிட்டு நேராக நாங்கள் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சிந்தாமணியோட ஆட்கள் இருந்துட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு பணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி பணத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.